ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா தண்ணிலாம் போட்டு கழுவி காய வச்ச பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறேன். நான் அந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கடலை எண்ணெய் தான், எல்லாத்துக்குமே கடலை எண்ணெய் தான், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான். இந்த கடலை எண்ணெய் வந்து நான் ஒரு 5-6 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நார்மலாக நம்ம போடுற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு தாளித்து காய்கறிகள் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன காய்கறிகள் போட போகிறேன்னா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதான் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு 5-6 ஏலக்காய். இன்றைக்கி எவ்வளோ அரிசி எடுத்துருக்கேன்னா, ஒரு 3/4 கிலோக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான் இது வேகும் இந்த பேன். அதனால் வந்து போட்டிருக்கேன், சீக்கிரமாகிடும். இது பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 4, காரத்தும் அந்த மாதிரி. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் நல்லா வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். பொடியாக நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம். இது வெங்காயம் வந்து ஒரு 4 சைஸு, 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம். அது வந்து போட்டு வதக்கணும். சீக்கிரமாக வதங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வந்து வெஜிடபிள் புலாவுக்கு வந்து நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக தான் போடணும். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு நல்லா வதக்குறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். என்ன பண்ணால் அந்த பச்சை பட்டாணி கடையில் பாக்கெட்டு வாங்கினதை பார்த்தீங்கன்னா நிறைய கலர், அதனால் அதை போடலை. இது காஞ்ச பட்டாணி இருக்குதுங்களா, ஒரு நாள் இரவு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அதை தண்ணி வடிகட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முளை வந்துருந்துச்சு. சூப்பர் இல்லையா? முளை கட்டினது எல்லாமே நல்ல ஒரு சத்து தானே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது போட்டாச்சு. ஆனால் கடையில் வாங்குறது தான் போடுறதுக்காக இருந்துச்சு. அந்த பேக்கெட் பண்ணி வைப்பாங்க, சின்ன சின்ன பேக்கெட்டில். அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சா பச்சை கலருங்க. அப்புறமா அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு ஏற்கனவே வீட்டில் காஞ்ச பட்டாணி ஊற வச்சேன் பாருங்க, அதுதான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்ட பிறகு இப்போது அந்த பட்டாணி போட்டிருக்கேன். இந்த பட்டாணி வந்து ஏன் இப்படி ஃபஸ்ட்லேயே போடுறேன்னா, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் எண்ணெயில் வதங்கிறதுனால சீக்கிரம் நல்லா வெந்திருக்கும். இது ரொம்ப இல்லைங்க, இது வந்து சர்வ சுகந்தி. இது வந்து ஆப்ஷன் தாங்க. நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கிறதுனால, மாடி தோட்டத்தில் நான் இதை போட்டிருக்கேன். இதை நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. வீட்டில் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த செடியை வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. ஒரு 2 கேரட்டு, ஒரு 100 பீன்ஸு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கலாம். இந்த சர்வ சுகந்தி பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காயோட வாசனை கலந்ததுங்க அது. தக்காளி மீடியம் சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி கூட நீங்கள் அதிகமாக விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகா அளவையும் அந்த மிளகாய்த்தூள் அளவையும் கூட்டிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் நல்லா 2 பேட்டி விடலாம். தயிர் ஒரு 100 கிராம், நல்லா கட்டி தயிர், வீட்டிலே போட்ட கட்டி தயிர்
தயிர் போட்டோம்னா ஒரு டேஸ்ட்டு. சாப்பாடு நல்லா நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெந்திருக்கும். தயிர் போட்டால் அந்த எண்ணெய் பிரியும் பாருங்கள் அப்படியே. இப்போது ஒரு பிடி கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்தது, ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பிடி. அதிகமாக போடக்கூடாது இல்லையா, கீரை சாதம் மாதிரி. அதனால் ரெண்டும் சேர்ந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு பிடி கட் பண்ணி அலசி போட்டது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தயிர் போட்டதுனால பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படியே. இப்போ தண்ணி நான் தண்ணியும் அளக்கிறது கிடையாதுங்க. பிரியாணி செஞ்சாலும் சரி, புலாவ் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் தண்ணி அளவு அளக்கிறது கிடையாது. அரிசியும் அளந்து தண்ணி கணக்கு பண்ணுறதே கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது காய் வேகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஒரு அரை வேக்காடாவது வேகணும் இல்லையா, கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. போதும். இப்போ நம்ம அரிசி சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கேன் நான். ஒரு 3/4 கிலோக்கு அரிசியை நல்லா கழுவி இது பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை வடிகட்டி இதில் போட போகிறேன். இப்போ அரிசி போட்ட பிறகு தண்ணியை நம்ம எப்படி சேர்க்குறோம் பாருங்கள். அரிசி போட்டு சமப்படுத்திட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தண்ணி மேலே இருந்தால் போதுங்க. நீங்கள் 1 முறை 2 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க வச்சிங்களேன், அது பழகிடும் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு சொல்லிட்டு. அப்படி தாங்க ஆரம்பத்துலேயே நானும் பழகிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி செய்யும் போது எனக்கு பிரியாணி பிரியாணியாக வரல, பொங்கலில் தான் வந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் எனக்கு இப்போ அளக்காமையே கரெக்டாக எல்லாமே உப்பு, காரம், இந்த தண்ணி எல்லாம் அளவு எல்லாமே கரெக்டாக நல்லா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு என் கை பழகிடுச்சுங்க. அதுபோல் எல்லாராலையும் முடியும். பாருங்கள், தண்ணி பார்க்குறேன், செக் பண்ணுறேன், இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஊற்றினா கூட போதும். அவ்வளோதான். நல்லது. ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெயிட்டு எல்லாம் அந்த ஆவி போன பிறகு எடுத்து கலரும் போது பாருங்கள் எல்லாமே பளபளன்னு வந்திருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். எல்லாமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செய்யுங்க, சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. இங்கே பாருங்களேன், என்ன அழகாக உதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி அதிகமாகவும் இல்லை, வேகாமையும் இல்லை, குறைவாகவும் இல்லை. ஜீரக சம்பா ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஊர் சைடில் ஆற்காடு ஸ்பெஷல் ஜீரக சம்பா தாங்க. அதனால தான் நான் பிரியாணி பண்ணாலும் சரி, புலாவ் சொன்னாலும் சரி, ஜீரக சம்பா தான். நன்றி, வணக்கம்.